ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் MRK இங்கிலீஷ். நம்ம சாதாரணமாக இங்கிலீஷில் பேசும்போதும் எழுதும்போதும் சில ரூல்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி பேசும்போதும் எழுதும்போதும் சில மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக வந்துடுது. அதுவும் இல்லாமல் பேசுகிறதுக்கு ரொம்பவே ஆசை. இங்கே நம்ம சில எக்ஸாம்பிள் மூலமாக காமனாக என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும், அதை எப்படி சரியாக எழுதணும் பேசணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஹீ டூ நாட் லைக் காஃபி. இந்த மாதிரி எழுத முடியுமா? ஹீ டூ நாட், ஹீ ஷீ இட்டு இந்த மாதிரி வந்தால் என்ன வரணும்? இங்கே டஸ் நாட் வரணும்ல. டஸ் நாட் லைக் காஃபி. அடுத்தது பாருங்கள், ஐ ஆம் ஹேவிங் ஹெட்டேக். இந்த ஐ ஆம் ஹேவிங் ஹெட்டேக் இவ்வளோ நீளமாக இல்லாமல் ஐ ஹவ் ஹெட்டேக், இதுதான் சரியான. ஷீ இஸ் மோர் ஸ்மார்ட்டர் தென் ஹிம். அவள் அவனோட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே இங்கே ER ஸ்மார்ட்டர் அப்படின்னு வந்ததுனால இங்கே மோர் அப்படிங்கிறது தேவையில்லை. ஷீ இஸ் ஸ்மார்ட்டர் தென் ஹிம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஹீ டிட் நாட் நியூ அபவுட் இட். ஹீ டிட் நாட் அப்படிங்கிறதும் பாஸ்ட் ஃபார்ம் தான், நியூ அப்படிங்கிறதும் பாஸ்ட் ஃபார்ம் தான். அதனால் நம்ம நியூ அப்படிங்கிறத இல்லாமல் ப்ரெசன்ட் ஃபார்மில் டிட் நாட் நோ அபவுட் இட், அவனுக்கு அதை பற்றி தெரியாது அப்படிங்கிறது தான். அதாவது பாஸ்ட் டென்ஸில் தெரியலை, தெரிந்திருக்கலை அப்படின்னு வரணும். ஷீ இஸ் குட் இன் குக்கிங். அவள் குக்கிங்கில் நல்லா பண்ணுவா, குக்கிங் நல்லா பண்ணுவா அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த இன்னுக்கு அப்புறமா அட் போடணும். அடுத்தது, லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் தி டாபிக். நம்ம இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் வரமே ஒழிய டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு வராது. அதனால் இந்த அபவுட் அப்படிங்கிறது இல்லை, இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். ஷீ டூ நாட் ஹாவ் இனஃப் மணி. என்ன வரணும்? ஃபஸ்ட்டில் போட்டது மாதிரி ஷீ, அவளுக்கு தேவையான பணம் இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ ஷீ ஹீ ஷீ இட்டு நேம்ஸ் வந்தால் டூ நாட் வராது, டஸ் நாட் தான் வரும். ஓகே. ஐ ஹவ் விசிட்டட் பாரிஸ் லாஸ்ட் இயர். இதில் லாஸ்ட் இயரில் விசிட் பண்ணதுக்கு ஹவ் அப்படிங்கிறது எப்படி வரும் இல்லையா? ஐ விசிட்டட் பாரிஸ் லாஸ்ட் இயர் கம்ப்ளீட்டாக பாஸ்ட் டென்ஸில் வரணும். நான் போன வருஷம் பாரிஸுக்கு போயிருந்தேன், அவ்வளோதான். அடுத்தது, ஹீஸ் மேரீடு வித் எ டாக்டர். அவன் ஒரு டாக்டரை திருமணம் செய்தான் அப்படிங்கிறது தான். வித் எ அப்படிங்கிறதுக்கு பதிலாக டு எ டாக்டர். ஓகே. கேன் யூ கிவ் மீ அன் அட்வைஸ் அப்படிங்கிறது, நீ எனக்கு அட்வைஸ் தர முடியுமா? ஒரு அட்வைஸ் அப்படிங்கிறது இங்கே வராது, சரியா? அட்வைஸ் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள், சரியா? பெரிய ஒரு விஷயம் அட்வைஸ் அப்படிங்கிறது. அதை ஒன்று அப்படிங்கிறதுல அடக்கக்கூடாது. எப்படி சொல்லணும்? சம் அட்வைஸ். ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் தேர் ஓன் புக்ஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க ஓன் புக்கை வச்சுருக்காங்க, அவங்க சொந்த புக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது, சரியா? இங்கே ஸ்டூடெண்ட்ஸு இட்டு நேம்ஸ் வருது இல்லையா? அதனால் ஹேஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஐ டிட் நாட் டூ நத்திங். பாருங்கள், நத்திங்கும் நெகட்டிவ் தான், டிடின்ட்டும் நெகட்டிவ் தான், சரியா? இதுக்கு பதிலாக எனிதிங் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஐ டிடின்ட் டூ எனிதிங், நான் எதுவுமே செய்யலை. ஓகே. He explained me the process. He explained the process to me அப்படிங்கிறது தான் கரெக்டு. இந்த மீ இல்லை. ஐ ப்ரிஃபர் காஃபி தென் டீ. எனக்கு டீ தான், காஃபி தான் பிடிக்கும் டீயோட. அப்போ ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ, அவ்வளோதான். மை பிரதர் அண்ட் மீ வென்ட் டு த பார்க். நானும் என்னோட பிரதரும் நேற்று அல்லது வென்ட் டு த பார்க் போயிருந்தோம், பார்க்கு போயிருந்தோம். இங்கே மீக்கு பதிலாக ஐ தான் வரணும், நவுன்.
ஃபஸ்ட்டில் வர்றதுனால, சென்டென்ஸுக்கு ஃபஸ்ட்டில் வர்றதுனால ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட். அவன் வந்து ஸ்டூடெண்ட்ஸில் அவன் தான் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட். ஒன் ஆஃப் த அவன் ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தன் அப்படிங்கிறது. சரியா? அப்போ இங்கே என்ன வரணும்? எஸ் வரணும். த வெதர் இஸ் மோர் கோல்டர் டுடே. இன்றைக்கி வந்து வெதர் வந்து ரொம்ப குளிராக இருக்குது. மோர் அப்படிங்கிறது வராது, கோல்டர் இருக்கிறதுனால. ப்ளீஸ் ரிப்ளை பேக் டு மை இமெயில். ஏற்கனவே ரிப்ளை பண்ண போகிறான். சரியா? ப்ளீஸ் என்னோடய இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறது தான். பேக் அப்படிங்கிறது அங்கே தேவையில்லை. ப்ளீஸ் ரிப்ளை டு மை இமெயில் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஐ கோ டு த ஸ்கூல் எஸ்டர்டே. என்ன தப்பு? நேற்று நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அப்படின்னா என்ன வரணும்? பாஸ்ட் டென்ஸ் தானே வரணும், வென்ட்டு. ஓகேயா? ஐ ஆம் கோயிங் டு தேர் டுமாரோ. நான் வந்து நாளைக்கு அங்கே போக போகிறேன் அப்படிங்கிறது தான். அதனால் இங்கே டூ வந்து தேவையில்லை. ஐ ஆம் கோயிங் தேர் டுமாரோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம்